தம்பி எல்லாம் அலங்கோலமா கிடக்குது. வண்டி 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 வண்டி. ஐயோ இதெல்லாம் ஏன் இப்படி கிடக்குது? வண்டி வண்டி தம்பி இங்க பாருங்க. வண்டியை காணுங்க. வீடெல்லாம் ஒரு அலங்கோலமா கிடக்குதுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களே. ஐயோ நான் என்னங்க செய்யேன்? கவலைப்படாதீங்க. புரியலைங்களே. வள்ளி இருக்கிற தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க. தம்பி வாடா, வள்ளி எங்க இருக்கான்னு காட்டு.
இதுவரை யாருமே நம்பிக்கை துரோகம் செய்ததே கிடையாது. எங்க பரம்பரையை நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் பண்புக்கும் உறவிடமானது. அது இந்த ஊருக்கே தெரியும். இல்ல, அத்திப்பழம் பாக்குறதுக்கு வெளியே அழகாவும் உள்ள பூச்சியும் புழுவமா இருக்கிற மாதிரி ஊருக்கு நல்லவங்களாவும் சொந்த வாழ்க்கையில மோசக்காரர்களாவும் இருக்கீங்க. நிறுத்து. நீ யாரை சொல்ற? வேற யாரும் இல்ல, உங்க அண்ணனை தான் சொல்றேன். வள்ளி, என்ன ஆயிரம் நான் சொல்றேன். எங்க அண்ணனை பத்தி மட்டும் சொல்லாதே. அவர் உத்தமன். இல்ல, எங்க அக்காவை காதலிச்சு அவ காலை இழந்துட்டான்னு தெரிஞ்சது கைவிட்ட மோசக்காரன். அப்படியா? அண்ணா இல்ல, அண்ணா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? சொல்லு. ஏன் பேசாம நிக்கிறேன்? உண்மையை சொல்லு. ஆமா. அப்போ உயிரோட இருக்கவங்களை தான் செத்து போயிட்டாங்கன்னு கதை கட்டினியா? ஆமா. ஏன் அப்படி சொன்னேன்? ஒரு நொண்டியை கட்டிக்க நான் விரும்புறேன். நொண்டியா? அவ யாருக்காக நொண்டியானா? அதுக்காக ஒரு நொண்டியை கட்டிக்கிட்டா ஊர்ல உள்ளவங்க பண்ணையாட்கள் பாக்குறவங்க எல்லாம் ஒரு நொண்டியை கட்டிக்கிட்டவன் சரியா சிரிப்பாங்களே. அப்படி என்ன வாழ்க்கை நடத்த சொல்றியா? நிறுத்து. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கால் போயிட்டதுனால சுலபமா காரணம் சொல்லிட்டேன். அந்த உத்தமி கழுத்துல தாலியை கட்டி அவளோட குடும்பம் நடத்திய பிறகு தெய்வாதீனமா எதிர்பாராதபடி இப்படி ஒரு குறைபாடு ஏற்பட்டிருந்தா அப்படி வேண்டாம் சொல்லுவியா? தம்பி, ஊர் உலகம் பார்த்து சிரிக்குங்கிறதுக்காக தொட்டு தாலி கட்டி அந்த குடும்ப தேவதையை திருவிழா அனாதையா தெரிய விடுவியா? ஐயோ தம்பி, அன்புலையும் பண்புலையும் குறையில்லாம ஓ இப்பவே பெருசு இருக்கிற அந்த வீட்டு விளக்க தூக்கி வீதியில இருக்கிறவியா? இல்லடா இல்லடா, என்ன மன்னிச்சிடுறா தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. மீனாட்சி, 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 எங்க இருக்கிற மீனாட்சி? எங்க இருக்கிற மீனாட்சி? எங்க இருக்கிற மீனாட்சி? மீனாட்சி, என்ன மன்னிச்சிடு மீனாட்சி, என்ன மன்னிச்சிடு. இந்த துரோகிய மன்னிச்சிடு மீனாட்சி. உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க. மீனாட்சி, 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 மீனாட்சி. தம்பி கொண்டடா. தம்பி, நீ வயதுல சின்னவனா இருந்தாலும் என் மனக்கண்ண திறந்த தெய்வமடா தெய்வம். அண்ணா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நேரமாட்டு. வள்ளி, தம்பி, 2 பேர் மாற மாட்டீங்க. அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ண. பரவாயில்லையா? பரவாயில்ல, பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அன்னைக்கு மருதையனை தான் கட்டிக்குவேன்னு இப்படி வாதம் பிடிக்கிறப்போ நான் உன்னை தவறா நினைச்சேன். ஆனா இப்போதான் உன்னுடைய ரத்த பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை தங்கச்சி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உன்னை அக்காவா அடைஞ்சதுக்காக நானும் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்ல, உன் வாழ்வை பாழாக்குனவங்க வீட்டுக்கு உன் தங்க வாழ்வுக்காக வலிய போய் மன்னிப்பு கேட்டு இப்ப என்ன மணமகளாக்கி நீ தெய்வ திருமகளா உயர்ந்துட்ட. தெய்வ திருமகளா உயர்ந்துட்ட. ஆமாண்டி, நீங்க தான் தெய்வ திருமகள். தெய்வ திருமகள். முருகா, எங்க சின்ன மாமா கல்யாணத்தை ஜம்முன்னு முடிச்சு வச்சுட்டேன். கையோட என் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. ருக்கு, நான் தயாரா வந்திருக்கேன். இந்தா மாலை. எப்படி பெரியம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ருக்கு, மாப்பிள்ளை மாலை மாத்து. சின்ன மாமா, இந்தா நீ எப்படி அச்சாரமே நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன். ஊதுங்க.